தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி விலை திடீரென சரிந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். கடந்த மாதம் கிலோ 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்ற தக்காளி தற்போது வெறும் 4 ரூபாய்க்கு மட்டும் விற்பதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் புஷ்பாகரன். புஷ்பாகரன், தக்காளி விலை குறைவதற்கான காரணம் என்ன என்று தெரியப்பட்டிருக்கிறதா? விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டள்ளி, வெள்ளிச்சந்தை, பாப்பாரப்பட்டி, பெல்ரம்பட்டி, சோமநல்லி, பேகாரள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது தக்காளி வரத்து உயர்வு காரணமாக விலை கடுமையாக சரிந்துள்ளது. இன்று 1 கிலோ தக்காளி விலை 4 ரூபாய்க்கு விற்பனையானது. சென்ற மாதம் 1 கிலோ தக்காளி விலை 40 முதல் 50 வரை விற்பனையானது. ஒரே மாதத்தில் தக்காளி வரத்து அதிகரித்த காரணமாக விலை குறைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விலை குறைவு தக்காளி பயிரிட்டு விவசாயிகளின் கடும் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி உள்ளதாகவும், ஆடு மாடு உணவகம் சாலையோரம் வீசி எரிந்து வருவதாகவும், தேர்தல் வரும் போதெல்லாம் அரசியல்வாதிகள் தக்காளி உரிய விலை கிடைக்க வழிவகை செய்வதாகவும், தொழிற்சாலை அமைப்பதாகவும் வாக்குறுதி அளித்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது போன்ற தக்காளி விலை குறைவான காலங்களில் தக்காளி மதிப்பு கூட்டப்பட்டு பொருளாக மாற்றி விவசாயிகள் விற்பனை செய்ய விற்பனை சந்தை அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் தக்காளி சாகுபடி செய்ய விவசாயிகள் தங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை தவிர்க்க முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி புஷ்பாகரன்.